எல்லோருக்கும் ஊஞ்சல் தொட்டி சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அது மட்டுமல்ல, ஊஞ்சல் தொட்டி சேனல் சார்பாக உங்களை அன்புடன் பண்புடன் பாசத்துடன் வருக வருக என நம்ம ஊஞ்சல் தொட்டி சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லட் அரிசி சாப்பாடு, வாழை இலை, செவ்வாழை இலை மரம் பாருங்கள் என் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த வாழை இலை மரத்தில் தான் நான் பார்த்திங்கன்னா பெரிய இலையாக கட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் புல்லட் அரிசி சாப்பாடு, அது மட்டுமல்ல சூப்பரான சுவையான ஒரு சூப்பரான சாம்பார் செஞ்சுருக்கோம். கமன வாசனை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போவெல்லாம் கல்யாணத்தில் அந்த குழம்பு செய்வாங்க. என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் குழம்பு தான் செய்வாங்க. நான் நிறைய கல்யாணத்தில் நான் சாப்பிட்ருக்குறேன். அதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் அதே வாசனையோடு நம்ம சமைச்சிருக்கோம் நண்பர்களே. யாருக்கெல்லாம் இந்த ஞாபகம் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா வைக்கப்பிள்ளை இருக்குது இல்லைங்களா, அந்த பில்லை போட்டுட்டு அது மேலே ஒயிட் கலர் துணியை போட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சோறு ஒயிட் ரைஸ் போட்டுருவாங்க. குண்டாவில் பருப்பு கத்திரிக்காய் குழம்பு கல்யாணத்துக்கு செய்வாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல நண்பர்களே. அப்படி ஞாபகம் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. அதே போல் தான் நண்பர்களே நாங்கள் சமைச்சிருக்கோம். வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது நான் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் உட்காந்து சாப்பிடுவது போல் எனக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. வாசனை வேறு லெவல் நண்பர்களே. அப்படியே வாயில் எச்சி ஊறிடுச்சு நண்பர்களே. நானும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகள், அதாவது அந்த காலத்தில் கல்யாணத்தில் வைக்கப்புல்லு போட்டு அது மேலே பார்த்திங்கன்னா துணி போட்டு அது மேலே சோறு பார்த்திங்கன்னா கொட்டுவாங்க. அதில் கொட்டி அதை பார்த்திங்கன்னா வாரி எடுத்துகிட்டு கையில் தான் வாரி வைப்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அன்னக்குத்தியில் வாரி வைக்க மாட்டாங்க, கையில் தான் நண்பர்களே வாரி வாரி சாப்பாடு வைப்பாங்க. 2 கையில் வாரி வைப்பாங்க நண்பர்களே. அப்போ இலை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இலையெல்லாம் ஒன்றா சேர்த்து, அதாவது ஒரு சின்ன சின்ன குச்சியில் குத்தி பின் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி இலையில தான் நாங்கள் சாப்பிட்டோம் நண்பர்களே. நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்ருந்தால் நீங்கள் இந்த கமெண்டில் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே. வாழையில் சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லை நண்பர்களே. ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே கம்மியாக இருந்தாலும் பயங்கர டேஸ்ட் வரும் நண்பர்களே. அந்த காலத்து சமையல் ஞாபகம் இருக்கிறவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஊஞ்சல் தொட்டி சேனல் உங்களை அன்புடன் பண்புடன் பாசத்துடன் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறது நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் லைக் போடுங்க நண்பர்களே. நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவும் போயிட்டு பாருங்கள். குழம்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னும் ஒரு கரண்டி நான் சாதம் பார்த்திங்கன்னா வச்சு பிசைஞ்சிட்டேன். காரணம் என்னென்னா நான் பார்த்திங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கிறதுனால குழம்பு நான் அதிகமாக ஊற்றிக்கிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னடா இந்த வானலில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. அந்த குண்டாவில் சோறு இருக்குது, இந்த குண்டாவில் குழம்பு இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒரு வானலை வச்சுருக்காங்களே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா நண்பர்களே? அது ஒன்றும் இல்லை நண்பர்களே. அதில் பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரி சமைச்சு வச்ச ஒரு 3 தோசை மீந்து போச்சு. தோசை சுட்ட நைட்டு அந்த தோசையை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே எடுத்துகிட்டு வச்சேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா சோறு மட்டும்தான் என்னால் வயிறார சாப்பிட முடிஞ்சிச்சு. அந்த தோசையை பார்த்திங்கன்னா குளுத்தியில் போட்டுட்டோம். குளுத்தினா தெரியுங்களா நண்பர்களே? அதாவது பார்த்திங்கன்னா மாடு இருக்குது இல்லைங்களா, ஆடு மாடு வீட்டானெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டி விற்பாங்க. குளுத்தி தண்ணி பார்த்திங்கன்னா கை கழுவுற தண்ணி, அரிசி அழைக்கிற தண்ணி, இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு சட்டி விற்பாங்க. அந்த சட்டியில் நான் போட்டுற சொல்லிட்டேன் எங்கள் பிள்ளைய. நண்பர்களே, உங்கள் வீட்டானையும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சட்டி விற்பாங்களா இல்லையான்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊஞ்சல் தொட்டி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழை இலையில் சாப்பிடுங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், கல்யாண ஃபங்க்ஷனில் உங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணாங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பாடு என்ன மாதிரி போட்டாங்கன்னு சொல்லுங்கள். அப்போத்து கல்யாணத்து சாப்பாடு வேறு லெவல். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸு, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரி போடுறாங்க. இல்லைன்னா பிரியாணி, ஸ்ட்ரைட்டாக பிரியாணி போடுறாங்க. நண்பர்களே, தேங்க்யூ, பாய் பாய்.